ஹலோ என் எம்ஜே மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கோவளம் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடற்கரையை ஒரு குட்டி சொர்க்கம்னு சொல்லலாம். இதோ பாருங்களேன், பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குல்ல. குறிப்பா இந்த ட்ரோன் ஷாட்ல இருந்து பார்க்கும்போது அந்த கடல் அலையும் கரையும் பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. இந்த பீச் ஏன் இவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்றேன், கேளுங்க. 1920களிலேயே திருவிதாங்கூர் மகாராணி சேது லட்சுமிபாய் அவர்கள் இங்கே ஒரு மாளிகையை கட்டுனாங்க. அதுக்கப்புறம் 1970களில் ஹிப்பீஸ் அதிகமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமா மாறுச்சு. இங்க 3 பீச் இருக்கு. அதுல இந்த லைட் ஹவுஸ் பீச் ரொம்பவே ஸ்பெஷல். நண்பர்களே, வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் என்னை அடுத்தடுத்து புது புது இடங்களுக்கு போய் வீடியோ பண்ண வைக்குது. சரி வாங்க, இப்போ இந்த பீச்சோட அழகை இன்னும் டீடைலா பார்க்கலாம். லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே பார்க்கும்போது இந்த கடலோட அழகு, கோவளத்தோட மொத்த அழகையும் இங்கிருந்து தான் ரசிக்க முடியும். அடுத்து நாம பார்க்க போறது தான் ரொம்பவே த்ரில்லான விஷயம். கோவளம் பீச்ல வெறும் அழக மட்டும் ரசிக்காம நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். கோவளம் பீச்சோட முழு அழகையும் பார்த்தாச்சு நண்பர்களே. கடல்ல ஒரு குளியலை போட்டுட்டு அந்த அலைகளோட விளையாடினது மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. உண்மையிலேயே இந்த ஒன் டே ட்ரிப் இன்னைக்கு வேற லெவல்ல அமைஞ்சிருச்சு. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதாங்க கோவளம் பீச்சோட லைட் ஹவுஸ். இப்ப நாம இதுல ஏறி மேல போய் பார்க்கலாம். அங்க இருந்து காட்சி எப்படி இருக்குன்னு வாங்க வந்து பார்ப்போம். அந்த படிக்கட்டு ஏறிதான் ஏறணும் போல. லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே பார்க்கும்போது இந்த கடலோட அழகு, கோவளத்தோட மொத்த அழகையும் இங்கிருந்து தான் ரசிக்க முடியும். மேலிருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே வேற லெவல் வியூ. வாவ்! மேலிருந்து பார்க்கிற இந்த காத்து, அந்த நீல நிற கடல், இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த அனுபவத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்களே பாருங்களேன். மக்களே, இந்த சார் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்தா நம்ம கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பீச் கிட்ட தான் போறோம். பீச் பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் பீச் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன், வாங்க பாப்போம். இங்கிருந்து அந்த லைட் ஹவுஸ பார்க்கும்போது யாரோ ஒரு ஓவியர் ரசிச்சு வரைஞ்ச ஓவியம் மாதிரியே இருக்குங்க. ஒரு பக்கம் வானுயர்ந்த தென்னை மரங்கள், இன்னொரு பக்கம் அலைகள் மோதும் பாறைகள், அதுக்கு நடுவுல கம்பீரமா நிக்கிற அந்த லைட் ஹவுஸ். இந்த அழகான கடலோரத்துல அலைகள் சத்தம் போட பிரம்மாண்டமா தெரியிற இந்த லைட் ஹவுஸோட அழகை சொல்ல வார்த்தையே இல்லை. நிஜமாவே இது ஒரு வேற லெவல் ஃபீல். ஷாப்பிங் பண்றவங்களுக்கு இங்க எக்கச்சக்கமான ஷாப் இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷாப்ல நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இங்கே ஹோட்டல் தான் உங்ககிட்ட காமிக்க போறேன், எவ்வளவு லக்ஸுரியா இருக்குன்னு. வாங்க பார்ப்போம். பீச்சுக்கு பக்கத்துலேயே நல்ல தரமான ஹோட்டல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் புக் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ லக்ஸுரியாக இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா சுத்தமுத்தி எல்லா ஷாப்பிங் கடைகள் தான் இருக்கு. உங்களுக்கு லைன் ஃபுல்லாகவே கடைகள் தான் போட்டிருக்காங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் தான் இங்கே மெயின் சீசன்மா. ஸோ அந்த டைமில் தான் நிறைய பேர் வருவாங்கம்மா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ கூட வேறு லெவலில் தான் இருக்குது. ஏன்னா நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், மார்த்தாண்டத்தில் தான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ பெரிய செலவில் இல்லை.
நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம திருவனந்தபுரத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டுக்கோங்க. அங்கேருந்து 16 to 18 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லைட் ஹவுஸ் பீச் வந்து சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம கோவளம் பீச் தான் போக போகிறோம். சரி, அங்கே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். அடுத்து நாம பார்க்க போறது தான் ரொம்பவே த்ரில்லான விஷயம். கோவளம் பீச்ல வெறும் அழக மட்டும் ரசிக்காம நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். இந்த போர்ட்டை பாருங்களேன். இங்க என்னென்ன இருக்குன்னு ஸ்கூபா டைவிங், கடலுக்கு அடியில போய் மீன்களை பார்க்கலாம். பாரா சேலிங், வானத்துல பறந்துகிட்டே கடலை ரசிக்கலாம். சர்ஃபிங், அலைகள்ல ஜாலியா விளையாடலாம். இது மட்டும் இல்லாம ஸ்பீட் போட்டிங், கேயக்கிங், சீ லைஃப், சஃபாரின்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு அட்வென்ச்சர் பிரியரா இருந்தா கண்டிப்பா இதையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பண்றதுக்கு இங்க முறையான ட்ரெய்னர்களும் இருக்காங்க. அதனால பயப்படாம ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து நிறைய பேர் குளிக்கிறாங்க. எனக்கு குளிக்கணும்னு தான் தோணுது. நான் காலைல வந்து குளிச்சுட்டு தான் வந்தேன். நான் பீச்சில் குளிக்கிற அது தனி ஒரு அனுபவம் தானே. ட்ரை பண்ணி பார்ப்போமா? நான் குளிக்க வேணாம் தான் நினைச்சேன். ஏன்னா இந்த அலைகள், இந்த கடல் பார்த்தா என்னால முடியல. நீ வா வா வான்னு என்னால கூப்பிடுது உள்ள. உப்பு கரைக்குது இந்த தண்ணியில. கடல் தண்ணியில உப்பு கரைக்காம வேற என்னடா? கேமரா தண்ணியில முக்கிய எடுக்கிறேன் நானு. செருப்பு போயிருக்கும். கடல் தண்ணில போயிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. உப்பு கறிக்குதுங்க. குளிக்க வேணாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. உள்ள கொஞ்சம் சமநலம் தாங்க இருக்கு. ஆனா கொஞ்ச தூரம் உள்ள சமநலம் தான் இருக்கு. அப்படியே நம்ம சூரியனை பார்த்துட்டு கிளம்ப போறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர். அப்படியே கோவளம் பீச்சோட முழு அழகையும் பார்த்தாச்சு நண்பர்களே. கடல்ல ஒரு குளியலை போட்டுட்டு அந்த அலைகளோட விளையாடினது மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. உண்மையிலேயே இந்த ஒன் டே ட்ரிப் இன்னைக்கு வேற லெவல்ல அமைஞ்சிருச்சு. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். இப்போ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி என் கூடவே இந்த சூரியன் மறைகிற அழகான காட்சியை ஒரு நிமிஷம் ரசிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.